ஓம் சாந்தி 11/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உள்ளத்திலிருந்து பாபா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் குஷியில் மெய் சிலிர்த்துவிடும். குஷியில் இருந்தீர்கள் என்றால் மாயையை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது, ஆனால் குஷி மற்றும் நினைவுக்கு அதுவே ஆதாரமாகிறது? பதில்: ஆத்ம அபிமானியாக ஆவதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இதன் மூலம்தான் குஷியின் அளவு அதிகரிக்கிறது. இனிமையான பாபாவின் நினைவு வருகிறது. மாயை உங்களை தேக அபிமானத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும். பலசாலியோடு பலசாலி ஆகி சண்டையிடும். இதில் குழப்பமடையக்கூடாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, மாயையின் புயல்களைக் கண்டு பயப்படாதீர்கள். கர்மேந்திரியங்களால் மட்டும் எந்த விகர்மங்களையும் செய்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். கற்பிக்கக்கூடிய தந்தை எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அவர் நிராகாரமாகவே இருக்கின்றார். சரீரதாரியாக ஆவதே இல்லை. மறுபிறவி என்ற சுழற்சியில் வருவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் என்னைப் போல் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரமபிதா பரமாத்மாவாக இருக்கின்றேன். பரமபிதாவிற்கு தேகம் கிடையாது. அவரை ஆத்ம அபிமானி என்றும் சொல்ல முடியாது. அவர் நிராகாரமாகவே இருக்கின்றார். எனக்கு என்னுடைய தேகம் என்பது இல்லை என்று பாபா கூறுகிறார். உங்களுக்கு உடல் கிடைத்து கொண்டு வந்துள்ளது. இப்போது எனக்கு சமமாக தேகத்திலிருந்து விடுபட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் கடினமான விஷயம் எதுவும் இல்லை. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு எனக்கு சமமாக ஆகுங்கள் என்று பாபா கூறுகிறார். எப்போதும் நாம் ஆத்மாக்கள், நமக்கு பாபா கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும். பாபா நிராகாரமானவராக இருக்கின்றார். ஆனால் நமக்கு எப்படி கற்பிப்பார்? ஆகையால்தான் பாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து கற்பிக்கின்றார். கௌமுக்கு என்று பசுவின் வாயை காட்டுகிறார்கள் அல்லவா? பசுவின் வாயிலிருந்து கங்கை நீர் வர முடியாது. தாய்மார்களை கூட கோமாதா என்று சொல்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பசுக்கள் ஆவீர்கள். இவர், அதாவது பிரம்மா பாபா, பசு அல்ல. இவர் வாயின் மூலம் ஞானம் கிடைக்கிறது. பாபாவினுடையது பசு கிடையாதல்லவா? எருதின் மீது சவாரி செய்வதாக காட்டுகிறார்கள். அவர்கள் சிவனையும் சங்கரரையும் ஒன்று என்று சொல்லிவிட்டார்கள். சிவனும் சங்கரரும் ஒன்றல்ல என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். பிறகு பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆவார்கள். பிரம்மா சூக்ஷ்ம வதனவாசி ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை சிந்தனை செய்து ஞான கருத்துக்களை எடுத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. மேலும் பயமற்றவர்களாகவும் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் குஷி இருக்கிறது. நாம் ஈஸ்வரனுடைய மாணவர்கள், நமக்கு பாபா கற்பிக்கின்றார் என்று நீங்கள் சொல்வீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் கூட உள்ளது. ஹே குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக கல்வி கற்பிக்கின்றேன். எங்கு சென்றீர்கள் என்றாலும், சென்டருக்கு சென்றாலும் கூட பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கிறது. நாம் இப்போது சென்டர்களில் என்ன கேட்கிறோமோ அந்த முரளியை பாபா தான் கூறுகின்றார். பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இப்படி சொல்லுவது கூட உங்களுடைய யாத்திரை ஆகிறது. யோகம் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. மனிதர்கள் அமர்நாத், பத்ரிநாத் முதலான இடங்களுக்கு, யாத்திரைகளுக்கு நடந்தே செல்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்போது இந்த எல்லையற்ற நாடகம் முடிகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்மை தகுதியானவர்களாக்கி அழைத்து செல்ல தந்தை வந்துள்ளார். நாங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்று நீங்களே கூறுகின்றீர்கள். தூய்மையற்றவர்கள் முக்தியடைய முடியுமா என்ன? பாபா கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே,
நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். அவர்கள் சரீரத்தை தூய்மையற்றது என்று புரிந்து கொண்டு கங்கையில் குளிக்கச் செல்லுகிறார்கள். ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது என்று பாபா புரிய வைக்கிறார். பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா என்றும் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை நல்ல விதத்தில் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் புரிய வைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மாயையின் புயல்களைக் கண்டு பயப்படவோ குழப்பமடையவோ கூடாது. கர்மேந்திரியங்களின் மூலமாக மட்டும் எந்த ஒரு விக்கர்மமும் நடக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். 2. சத்தோ பிரதானமாக ஆவதற்காக ஆத்ம அபிமானி ஆக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். வரதானம். சுப சிந்தனை மூலமாக ஞான கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்பவர் ஆகுக. விளக்கம். எப்படி கடலுக்குள் வசிக்கும் ஜீவராசிகள் கடலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கின்றன, வெளியில் வரவே விரும்புவதில்லை. மீன்கள் கூட தண்ணீருக்குள்ளேயே வசிக்கின்றன. கடல் அல்லது தண்ணீர் தான் அதன் உலகமாக உள்ளது. அதேபோல குழந்தைகளாகிய நீங்களும் சுப சிந்தனை மூலமாக ஞானக் கடலான தந்தைக்குள் என்றுமே மூழ்கியிருங்கள். கடலுக்குள் மூழ்கியிருக்கும் அனுபவம் செய்யாதவரை அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவதற்கான, என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனுபவத்தை செய்ய முடியாது. இதற்காக சுயம் உங்களை ஏகாந்தவாசி ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது அனைத்து விதமான கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து விடுபட்டு உள்முகமானவர் ஆகிவிடுங்கள். ஸ்லோகன். உங்கள் முகத்தை எப்பேற்பட்ட மியூசியம் ஆக்கிக் கொள்வது என்றால் அதில் புள்ளியான தந்தை தென்பட வேண்டும். உங்கள் முகத்தை அத்தகைய நடமாடும் மியூசியம் போல் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதில் புள்ளியான தந்தை தென்படட்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். தனது உடலின் பந்தனத்தில் இருந்து விலகியவராக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக தன்னை ஒரு அவதாரம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நான் அவதரித்திருப்பவன் ஆவேன் என்ற இந்த நினைவில் இருந்து உடலை ஆதாரமாக எடுத்து கர்மங்களை செய்யுங்கள். ஆனால் செய்பவன் என்ற தன்மையின் உணர்விலிருந்து விலகியவராக இருந்து கர்மங்களை செய்யுங்கள். நான் செய்தேன், நான் செய்கிறேன், இந்த சங்கல்பத்தை கூட அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்பொழுது கர்மத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட மாட்டீர்கள். தேகத்தில் இருந்தாலும் கூட விதேகி நிலையை அனுபவம் செய்வீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.